ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய. ஒவ்வொரு அனுஷ நட்சத்திரத்துக்கும் செங்கல்பட்டு சிராஸ்தார் ராமநாத ஐயர் பெரியவாள் தரிசனத்துக்கு வருவது வழக்கம். அன்றும் வந்திருந்தார். ஸ்ரீ பெரியவாள் அருகில் இருந்த சிஷ்யரிடம், எனக்கு பசிக்கிறது, பிரெட் வேண்டும், கிடைக்குமா என்று கேட்டார்கள். சிஷ்யருக்கு புரியவில்லை. பிறகு பெரியவாளையே சொன்னார்கள், சிராஸ்தார் ராமநாத ஐயரை கேள், பிரெட் இருக்கா என்று. ராமநாத ஐயர் வெளியில் சாப்பிடுவதில்லை, ஆச்சாரசீலர். கையில் சப்பாத்தி எடுத்து வந்திருந்தார். ஸ்ரீ பெரியவாள் கேட்டதும் தம்மிடம் சப்பாத்தி இருப்பதாக சொன்னார். ஸ்ரீ பெரியவாள் அவர் சாப்பிட்டது போக மீதியை சங்கர் பவாரிடம் கொடுக்க சொல் என்றார்கள். பவார் மகாராஷ்டிரா ராஜ்யத்தை சேர்ந்தவர். ஸ்ரீ பெரியவாள் முகாமுடன் கூடவே காவலுக்கு வந்து கொண்டிருக்கிறார். ஆங்காங்கே பன், பிரெட், ரொட்டி என்று டீ கடையில் வாங்கி சாப்பிடுவார். அன்று காலையிலிருந்தே வழியில் ஒன்றும் சரியாக கிடைக்கவில்லை. அவர் சுத்த பட்டினி. எனவே சோர்ந்து போய் யாரிடம் என்ன சொல்வது என்று தெரியாமல் பரிதவித்து கொண்டிருந்தார். பெரியவாள் சொல்படி சிராஸ்தார் ராமநாத ஐயர் தம்மிடம் இருந்த சப்பாத்தி, அதற்கு தொட்டுக்கொள்ள வைத்திருந்த தக்காளி சட்டினி ஆகியவற்றையும் அப்படியே கொடுத்துவிட்டார். பவாருக்கு நல்ல பசி. அவர் கொடுத்த அத்தனையையும் திருப்தியாக சாப்பிட்டு முடித்தார். அவருக்கு ஆனந்தம் தாங்கவில்லை. தன் பசி பெரியவாளுக்கு எப்படி தெரிந்தது? அதுதான் இன்று வரைக்கும் பவாருக்கு புரியவில்லை. சொல்லி சொல்லி மாய்ந்து போவார். பெரியவாள் யார்? படியளக்கும் பகவான் இல்லையா? அந்த காலத்தில் முன்னோர்கள் சொல்வார்கள், கல்லினுள் இருக்கும் தேரைக்கும் கருப்பைக்குள் இருக்கும் உயிருக்கும் யார் உணவு அளிக்கிறார்கள்? பகவானுக்கல்லவா அந்த பொறுப்பு. ஒவ்வொரு ஜீவராசிக்கும் வேலை தவறாமல் படியளப்பவன் இல்லையா அவன்? பகவான் ஸ்ரீ பெரியவாளுக்கு சொல்லியா தெரிய வேண்டும்? ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய